ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்னைக்கு சம்மர் கிராஃப்ட் கார்னிவல் டே 3. இன்னைக்கு என்ன கிராஃப்ட் பார்க்க போறோம்னா, ஒரு கியூட்டான ராபிட் வந்து பேப்பர்ல வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் சர்க்கிள் ஷேப்ல ஒரு ஆரஞ்சு கலர் ஷீட்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல வந்து நீங்க ரவுண்ட் டிரா பண்ணி நீங்க கட் பண்ணிக்கலாம். நார்மலா அப்படியே சிசர் வச்சு நீங்க கட் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப் வராது. ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நீங்க டிரா பண்ணிட்டு அப்புறமா கட் பண்ணுங்க. அப்பதான் வந்து சர்க்கிள் ஷேப் கரெக்ட்டா வரும். இப்போ எல்லோ கலர்ல 2 வந்து ஒரே சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். இது க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த ஆரஞ்சு கலர் சர்க்கிள் இருக்குல்ல, அதில வந்து பேஸ்ட் பண்ணணும். ரொம்ப சென்டரா பேஸ்ட் பண்ணாம, கொஞ்சம் கீழ பாட்டம்ல இறக்கி பேஸ்ட் பண்ணுங்க. ஒண்ணு மேல ஒண்ணு பேஸ்ட் பண்ணிட்டு, இப்போ பிளாக் கலர் பென்னோ இல்ல ஸ்கெட்சோ வச்சு இது மாரி குட்டி குட்டி டாட்டா வச்சுக்கோங்க. இப்போ ஒயிட் கலர்ல நீளமா வந்து பேப்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா 0.5 சென்டிமீட்டர்ல ஒரு 15 சென்டிமீட்டர் இல்லன்னா 20 சென்டிமீட்டர் லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பீஸ் வந்து இப்ப நான் பேஸ்ட் பண்ற மாதிரியே ஒண்ணு மேல ஒண்ணு க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கலர் எதுவுமே வந்து இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, நீங்க உங்களுக்கு புடிச்ச கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரெட் கலர் ஷீட்ல குட்டியா ஹார்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவுமே நீங்க டிரா பண்ணி கட் பண்ணும்போது ஷேப் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். அதுக்கு மேல வந்து இது மாதிரி பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ ஒயிட் கலர்ல கண்ணு வைக்கிறதுக்காக ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணி, இது மாதிரி குட்டியா ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிட்டு, அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க ப்ரோ சர்க்கிள் வச்சிருந்தீங்க அப்படின்னா, எல்லா சைஸ்க்குமே வந்து அத யூஸ் பண்ணியே நீங்க டிரா பண்ணிக்கலாம். இப்போ கண்ணுக்கு அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி மேல ஒட்டிறலாம். உள்ள கருவிலிக்காக என்னன்னா ஸ்கெட்ச் இல்லன்னா பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி நீங்க இது மாதிரி டாட் மாரி பெருசா வந்து வரைஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து இயர்ஸ்க்காக வந்து நான் ஆரஞ்சு கலர் சர்க்கிள் பெருசு யூஸ் பண்ணதுனால, ஆரஞ்சு கலர்வே வந்து லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இது மாதிரி மடிச்சு பேஸ்ட் பண்ணிட்டு, இது வந்து இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 சென்டிமீட்டர் லென்த் தான் இருக்கும். இப்போ க்ளூ அப்ளை பண்ணிட்டு, மேல 2 சைடும் அந்த கண்ணுக்கு மேல கொஞ்சம் கிராஸா வர மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் தேவைப்படும். அதுக்கு இது மாதிரி பேம்போ ஸ்டிக் அப்படி இல்லன்னா பென்னோட ரீஃபில், இல்ல ஏதாவது குச்சி வச்சு நீங்க இந்த பேப்பர இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பர் ரோலுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ, அவ்வளோ லென்த்துக்கு நீங்க கட் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுனதுக்கப்புறம் நம்ம பேப்பர் ஸ்ட்ரிப் வந்து ரெடி ஆயிடும். இப்போ மேல மட்டும் கொஞ்சமா வந்து ஃப்ளாட்டா வந்து பிரஸ் பண்ணிட்டு, அதுக்கு மேல க்ளூ அப்ளை பண்ணி நம்ம செஞ்சு வச்ச ராபிட்ட அதில வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட கியூட்டான கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க எந்த கலர்ல வேணாலும் செய்யலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. இது மாதிரி நெறைய கிராஃப்ட்க்கு மறக்காம பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணி